எப்படியோ இன்னைக்காச்சும் இதுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்துச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நானும் என் தம்பியும் மாடிக்கு கஷ்டப்பட்டு மண்ணை தூக்கிட்டு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு மாசமே இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் இந்த ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்து வச்சது அம்மா வீட்லயே அப்படியே தூங்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவு நாளுக்கு அது தூங்குறது, அதனால இன்னைக்கு வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் என் தம்பியும் வந்துட்டோம். இந்த மண்ணை மேலே தூக்கிட்டு வரதுக்குள்ளதான் ஒரு வழி ஆயிட்டோம். செடி வைக்கிறது டயர்டாகிறது, செடி வைக்கிறது டயர்டாகிறதுனே தான் ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் எல்லா செடியும் வச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிருச்சு. இருட்டினதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட இடத்துலயே போட்டுட்டு எல்லாரும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நம்ம தலைவரும் வந்துட்டாரு, அவரும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாரு. இன்னைக்கு நமக்கு குக்கிங்க்கு லீவ் விட்டாரு நம்ம ஆளு. என்னன்னா பரோட்டா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் நைட்டில் பரோட்டா சாப்பிட்டா செட் ஆகவே ஆகாது. அதனால எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன். பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் கூட இந்த ஹோட்டல்லேருந்து வாங்குறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் இந்த தோசை எதுக்கு வாங்கிட்டு வரானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது புளிப்பா இருக்கும். எனக்கு இந்த தோசை சாப்பிடும்போது அந்த புளிப்பு நல்லா தெரியுது. அவன் புளிப்பே இல்லைங்கிறான். இதை விட டின்னருக்கு வெளியில போலாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அங்க போயும் தோசை தான் ஆர்டர் பண்ணுவான். இதுக்கு நம்ம 40 ரூபாய்க்கு மாவு வாங்கி வீட்லயே அழகா சுட்டு சாப்பிட்டுருக்கலாம். எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு தோணும். இதுக்கு நீ மாவு பாக்கிட்டே வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு திட்டிட்டு, சரி நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நல்லா சூப்பரா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அம்மா கலக்கா வேக வச்சிருக்கேன் வாங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்க எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. நம்ம குட்டிவாண்டு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு சூப்பரா டிவியில சாங் போட்டுவிட்டு. அப்புறம் அவங்க மாமாவை பார்த்து வெக்கப்பட்டுட்டு, மாமா பார்க்காதீங்க பவி நீ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆடி காமிச்சிட்டு இருந்துச்சு. சூப்பர்மான்னு சொல்லி நானும் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தேன். நம்மளால ஆடி காமிச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னி டீ வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருந்தாரு. நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் அங்கேயே இருந்தோம். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தால் அம்மா வேக வச்சிருந்த கலக்கால நமக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களுக்கும் வச்சுட்டு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு.